ஓசூரில் 3699 கோடி ரூபாய் மதிப்பில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஆலை விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. 92,000 செல்போன்கள் தினசரி உற்பத்தியாகும் நிலையில் 2 லட்சம் செல்போன்களை உற்பத்தி செய்யும் இலக்குடன் தற்போது 3699 கோடி ரூபாய் முதலீட்டில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஆலை விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக டாடா நிறுவனத்தின் அனைத்து குழுமங்களும் தமிழகத்தில் அதிக அளவில் முதலீடு செய்து வருகின்றன. கடந்த சில நாட்களுக்கு முன்பு டாடா மோட்டார்ஸ் நிறுவனமானது ராணிப்பேட்டை சிப்காட்டில் ஒரு 9,000 கோடி ரூபாய் செலவில் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார்களை உற்பத்தி செய்வதற்கான தொழிற்சாலையை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதில் கலந்து கொண்டு அந்த அடிக்கல் நாட்டினார். அந்த நிகழ்ச்சியில் பேசிய அந்த டாடா குழும தலைவர் சந்திரசேகரன், ஓசூரில் உள்ள தொழிற்சாலை விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் அதில் கூடுதலாக அதிக அளவில் அவர்களுக்கு பணி வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தார். அதன்படி பார்த்தோம் என்றால் அந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஆலையை விரிவாக்கம் செய்வதற்காக சுற்றுச்சூழல் அனுமதி கோரி அந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனமானது தற்போது விண்ணப்பித்துள்ளது. அதன்படி தற்போது 3059 கோடி முதலீட்டில் அந்த ஆலையானது செயல்பட்டு வரும் நிலையில் கூடுதலாக 3699 கோடி முதலீட்டில் இந்த ஆலையானது விரிவாக்கம் செய்யப்படும் உள்ளது. தற்போது 1.45 லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவில் செயல்பட்டு வரையில் விரிவாக்கம் செய்யப்பட்ட பிறகு அந்த ஆலையின் பரப்பளவு சுமார் 5 லட்சம் சதுர மீட்டராக, அதாவது 174 ஏக்கராக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தற்போது தினசரி 92,000 மொபைல் போன்கள் உற்பத்தி செய்யப்படும் நிலையில் அந்த எண்ணிக்கை 2 லட்சமாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் இந்த தொழிற்சாலைகள் மூலம் 80,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் இந்த டாடா நிறுவனம் தாக்கல் செய்துள்ள சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் டாடா நிறுவனமானது ஒரு ஐபோன் உற்பத்தி ஆலைதான், அதாவது ஓசூரில் உள்ள தொழிற்சாலையில் ஐபோன்கள் தயாரிக்கும் பணியை மேற்கொண்டு வருகிறது. இந்த விரிவாக்கத்தின் மூலம் அதிக அளவிலான ஐபோன்களை தயாரிக்க முடியும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் தினசரி 2 லட்சம் அளவிலான ஒரு ஐபோன்களை தயாரிக்கும் ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையானது விரிவாக்கம் செய்யப்பட்ட பிறகு மாறும் என்று அந்த டாடா நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையின் மூலம் நமக்கு தெரிய வந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.